கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணேஷா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ சப்பாத்தியை நல்லா லேயராக எடுத்துருக்கேன்னா, ஸோ ஆயிலே இல்லாமல் நல்லா சுற்றி எடுத்துட்டேன். ஸோ இவங்களை நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய்யில் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஃபோல்டு பண்ணியாச்சா, ஸோ இப்போ அவங்கவுங்களுக்கு ஷேப்பில் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரேடியாக ஒரு 3 சப்பாத்தி ஒன்று சேர்த்து ரவுண்டாக சேர்த்து குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்களை கட் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 சப்பாத்திக்கு மேலே எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே அந்த மாதிரி உதிர்த்துற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக. ஸோ அந்தமாரி எல்லாமே பூ மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருக்கிற 6 சப்பாத்தியுமே எடுத்துகிட்டு இவங்களை என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் நம்ம எடுத்துருக்கிற சப்பாத்தி துண்டுகளை அதில் போடுங்க. நல்லா போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சவுண்டு சலசலன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள ஆற விட்டுடுங்க. ஸோ இவங்களை ஆற விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். ஹீட்டில் போட்டு அரைச்சா நம்ம கொஞ்சம் டேஞ்சர். அதனால் கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை அரைக்கும் போது ஒரு 2-3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அந்த ஏலக்காய் போட்டு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஆற விட்டுடுங்க. கலரி கொடுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஸோ அந்த சவுண்டு பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆஃப் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக நல்லா அவனை ஆற விட்டுடுங்க. ஸோ ஆற விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்களா, ஒரு 2-3 கடைசி மேலேயும் சூப்பராக திருப்பி விட்டுடுங்க. ஸோ அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஸோ நல்லா நைஸாக வச்சுக்கோங்க. ரவை மாதிரி ஹீட்லேயே கொஞ்ச நேரம் அந்த ஸ்டேஜில் இவனை நல்லா அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் விட்டுடுங்க. ஸோ ஹீட்டில் அரைக்க வேண்டாம். நான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துருவோம். ஒரு 150 கிராம்ஸ் மேலே சுகர் எடுத்திருக்கேன். சுகர் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 100 கிராம்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சுகரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்போ தான் லட்டு இதெல்லாம் கிடையாது, கம்மியாக போட்டால் லட்டு கிடையாது. சுகர் சொல்லுவாங்க கம்மி பதம். அதெல்லாம் 100 கிராம்ஸ் சுகர் எடுத்து போட்டு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்துருக்கிற சுகரை நல்லா சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு அந்த பபுள்ஸு ஃபுல்லாக நல்லா போகட்டும். நல்லா போனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ தண்ணி விட்டுட்டேன்னா கடாய் வச்சுட்டு இந்த சொம்பு அளவில் ஒரு சொம்பை எடுத்திருக்கேன். ஸோ சுகர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 150 கிராம்ஸ் போட்டுட்டு லைட்டாக ஒரு சிட்டிகை கல் உப்பு போட்டாச்சா. ஸோ அந்தமாதிரி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இப்போ நல்லா சலசலன்னு கொதிக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிருக்கிற அந்த சப்பாத்தி பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்த உடனே கொஞ்சம் தலைன்னு இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கலரி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஸ்வீட் ரெசிபி இல்லையா. ஸோ ஸ்லோ பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள் நல்லா அப்படி வருதா. ஸோ 2 மினிட்ஸ் கழித்து பக்கத்துலேயே இருந்து கலரி கொடுக்க நல்லா டைட்டாக ஆகிடும். நல்லா நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் டைட் ஆகிடுச்சா, முதலுக்கும் இன்னமும் கொஞ்சம் டைட் ஆகிடும். ஸோ அப்படி அல்வா பதத்துக்கு வந்துடும். ஸோ அதுமாரி அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களை ஒரு பிளேட்டில் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக திரண்டு வந்ததுன்னா இதோட ஸ்டேஜ் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் 2-3 நாள் வச்சு சாப்பிட முடியாது. ஸோ இன்றைக்கி செஞ்சால் இன்றைக்கி சாயந்தரம், நாளைக்கு ஒரு நாள், அவ்வளோதான். சீக்கிரமாக இது சாப்பிட்டு காலி பண்ணிடணும். இல்லைன்னா டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி போயிட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ ஒரு நாளோட ரெசிபி மட்டும்தான். ஸோ கரெக்டாக வந்துடுச்சா. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பதம் நமக்கு கரெக்டு. இப்போ நம்ம இவங்களை நல்லா என்ன பண்ணுவோம், ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடுங்க. ஸோ நம்ம உடனே லட்டு மாதிரி பிடிக்கணும் இல்லையா. நல்லா பிளேட்டில் போட்டு ஆற விட்டுட்டு நான் கொஞ்சோண்டு ஒரு நெய் எடுத்துருக்குறேன். ஸோ அந்த மேலே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கையிலேயே பிடிச்சி எடுக்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாக நெய் போட்டிருக்கேன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே இவங்களை பிடிச்சி ரவுண்டாக திரட்டி எடுத்துக்க வேண்டியதான். மேலே ஃபைனலாக கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்டை வச்சு சாப்பிடும்போது இது ஆக்சுவலி சப்பாத்தியில் செஞ்ச லட்டுன்னு கண்டிப்பாக தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஸோ சிம்பிள் ரெசிபி தான். சப்பாத்தி இருந்தால் நம்ம ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஸோ இந்தமாரி சூப்பராக ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து அசத்திடுவோம். ஸோ என்னோடய சேனல்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
எனவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டட்டா பபாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஸ்மைலி சூப்பராக இருக்குல்ல, அவ்வளோதான். ஃபைனலாக அந்த கேஷ்யூ நட்டை வச்சுட்டு பார்க்கவே இல்லை, யூனிக்காக இருக்குது பாருங்கள், செம முடிஞ்சுதா. ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் சமைச்சிருக்கேன் சப்பாத்தி லட்டு. தேங்க்யூ.